நேயர்களே, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோடு நெருங்குவதாக பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான செய்திங்க. ஆனா இந்த செய்தியினுடைய உண்மை தன்மை என்ன? பாரதிய ஜனதாவோடு நெருங்குவதற்கு நாம் ஏன் நெருங்குகிறது என்று சொல்கிறோம்? இதற்கான செய்தியின் பின்னணி என்ன இருக்கிறது என்பதை நாம் இங்கே களப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான சூழ்நிலையில் இருக்கிறோம். ஏனென்றால் பாரதிய ஜனதாவுக்கு என்ன காரணத்துல நீங்க சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். சமீப காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்துல முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர் தொகுதிக்காரரு, அவர் பரபரப்பாக பேச்சாளராக திமுகவில் மாறிட்டார். லாட்ரிக்கான சட்டையை கிழிப்பேன், ஏன்னா அவன் இவன் பயபரட்டெல்லாம் ஒரு முதலமைச்சர் முன்னாள் அமைச்சர் ஒருவர் பேசுவது எவ்வளவு ஆரோக்கியமான விஷயம் இல்லை. அவரை சிறையிலே கைது செய்தார்கள், ஜாமீனை பெற்றுக்கொண்டு அவர் இப்பொழுது வெளியே வந்து விட்டார். இப்ப அவர்தான் சொல்லுகிறார், மத்தியிலே திருச்சி சிவா அமைச்சராக பதவியேற்க போறார் என்று ஒரு கதையை விடுகிறார். இதுல என்ன நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டி இருக்கு அப்படின்னா, பாரதிய ஜனதா தனது தீவிரமான எதிர்ப்பால் தான் திமுக தமிழ்நாட்டிலே நின்று கொண்டிருக்கிறது. மதச்சார்பின்மை என்கின்ற ஒரு பெரிய செய்தியில தான் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிலே நின்று கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம், அதுவும் என்ன சொல்வது, பாரதிய ஜனதாவுடைய அமைச்சரவையிலே போர்ட்போலியோவிலே பங்கு பெறுவது அவர்களுக்கு எந்த விதத்தில் லாபத்தை தரும்? சரி, அது தராது. இந்துத்துவா சனாதன எதிர்ப்பு தான் பாஜகவும் திமுகவுக்கும். ஆனால் திமுக இப்பொழுது எப்படி அவர்களோடு சேர்வார்கள்? சமீபமாக நேற்றெல்லாம் இது குறித்தான் ரொம்ப அதிகமாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது. ஆனா என்ன ஒரு சிக்கல், அனிதா ராதாகிருஷ்ணன் ஏன் சொன்னார்? அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்வதற்கான பின்னணி என்ன? அனிதா ராதாகிருஷ்ணனை சொல்ல தூண்டியது யார்? சொல்வதன் நோக்கம் என்ன? இப்படி பல கேள்வி இருக்குல்ல. இப்ப அதே மாதிரி ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்றாரு? ஸ்டாலின் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார், இந்த ஆட்சியை கலைத்துக் கொள்வார் என்று அவர் சொல்கிறார். ராஜபாளையத்துக்காரர், அவர் அதிமுகவை சார்ந்தவர். இப்ப இப்படி எல்லோருமே ஒரு குழப்ப நிலையில் இருக்கிற போது நமக்கு என்ன தோன்றுது என்றால், ஏதோ ஒரு திட்டம் திமுக பாஜக போடுகிறதா என்ற ஒரு கேள்வி நமக்கு எழத்தான் செய்யும். ஏதோ ஒரு திட்டம். வெளிப்படையாக அவர்களுக்குள் கூட்டணி கிடையாது. ஆனால் உள்ளரங்கமாக, நான் பல சேனல்ல சொல்லியிருக்கேன், உள்ளரங்கமாக அவர்களுக்குள் ஏராளமான ஒரு ஒரு நெருக்கம் இருக்கிறது என்பதை ஒரு 3 மாதங்களுக்கு முன்பே சொன்னேன். 2 மாதங்களுக்கு முன்பே, 1.5 மாதம் 2 மாதத்துக்குள். எங்கே சொன்ன வேண்டால், கர்நாடக மாநிலத்தில் குர்க்கில் நடந்த மாநாட்டில் ரகசிய கூட்டத்தில் இங்கிருந்து சபரீசன், உதயநிதி ஸ்டாலின் மற்றும் உண்டான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள், அதே போன்று அக்கட்சியினுடைய முதன்மை பொறுப்பில் இருக்கும் கட்சி தலைவருடைய மனைவி, கட்சி பொறுப்பில் இல்லை, திருமதி துர்கா ஸ்டாலின் அம்மா அவர்களும் சென்றார்கள். அம்மா துர்கா ஸ்டாலின் அவர்கள் நிமிஷாம்பாள் என்கின்ற ஒரு கன்னட கோயிலுக்கு சென்று அங்கே அவர்கள் சாமி வழிபாடு செய்து மனமுருகி வழிபட்டார்கள் என்ற செய்தியும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் அந்த நேரத்தில் ஒரு 1.5 மாதத்திற்கு முன்பு நாம் செய்தியாக அது வந்திருந்தது. அதை கூட நான் ஒரு யூடியூப் காணொலியிலே பேசியிருந்தேன். அப்போது நமக்கு சில தகவல்கள் வெளியானதில் பாரதிய ஜனதாவில் இருந்து 2 பிரதிநிதிகள், டெல்லி பிரதிநிதிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினரை சந்தித்து பேசினார்கள் என்ற செய்தி வந்தது. அது என்ன செய்தி என்று தெரிய வரும்போது, இப்போது அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்சி சிவா மத்திய அமைச்சரவையிலே பங்கு பெறுகிறார் என்று சொல்வதற்கும், அன்று பாஜகவினர் 2 பேர் சந்தித்து பேசியதற்கும் உண்மையிலேயே ஒரு தொடர்பு இருப்பதை நாம் நன்கு உணர்ந்து கொள்ள முடிகின்றது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்பதுதான் உண்மை. ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதை நாம் நன்கு உணர்ந்து கொள்ள முடிகின்றது. இக்களச்சூழ்நிலையில் நிலைமை தற்போது பாஜகவோடு அப்படி ஒருவேளை அவர்கள் இணைந்தால் அவர்களுக்கான லாப நோக்கம் என்ன? அது ஒரு கேள்வி வரும். நிச்சயமாக அது ஒரு லாப நோக்கமாக அமையுமா என்று கேட்டால், திராவிட முன்னேற்ற கழகம் லாப நோக்கமாக அமையாது. என்ன காரணம் என்று சொன்னால்,
அவர்களுடைய எதிர்ப்பே சனாதன எதிர்ப்பு, வர்ணாசிரம எதிர்ப்பு, அனைத்து சாதிகளும் அச்சகராகலாம், அது உண்மை பொய்ங்கிறதெல்லாம் இல்லை. இதுதான் அவர்களுடைய குரல். அவங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. தலித்துக்கெல்லாம் என்று செய்ததில்லை, நாங்கள்லாம் தலித்துகளா என்று கேட்ட தயாநிதி மாறன், நான் எல்லாம் தலித்தா என்று சொல்லக்கூடிய பொன்முடி, ஆலந்தூர் பாரதி, இப்படிப்பட்ட ஒரு சாதி வேறுபாளர்களை கொண்ட கட்சி தான் அது. ஆனால் வெளிப்படையாக அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விவகாரம் என்னவென்றால், நாங்கள் அண்ணா, பேரறிஞர் அண்ணா, தமிழ் தேசியம், திராவிட தேசியம் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து, மொழி போராட்டத்தை ஒருங்கிணைத்து, ஜஸ்டிஸ் பார்ட்டியை ஒருங்கிணைத்து, கருணாநிதியினுடைய கொள்கைகளை முழங்கி கொண்டு, பிராமண எதிர்ப்பை அவர்கள் காட்டிக்கொண்டு செய்வது அவர்களுடைய இயல்பான ஒரு விவகாரம். அதில் உண்மை இல்லை. திருமணம் செய்வது பிராமணர்களோடு திருமணம் செய்வார்கள். வெளிப்படையாக பார்ப்பனியம் என்று பிராமணர்களை அவர்கள் வசைப்பாடுவார்கள். எல்லா கோயிலுக்கும் செல்வார்கள். கடவுள் கூடாது என்று வெளிப்படையாக பேசுவார்கள். கருணாநிதி போகின்ற காலங்களிலும் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் உண்டு. இப்போது அது வெளிப்படையாக எதிர்த்தாலும் உள்ளரங்கமாக அவருக்குள் பாரதிய ஜனதாவுக்கான கூட்டணி இருப்பது எல்லோருக்கும் தெரியும். இப்போது அப்படி ஒரு கூட்டணி அமைத்தால் வழக்கமாக அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய கிறிஸ்தவ வாக்காளர்கள் இந்த முறை இல்லை, அவர்கள் வெளியேறிவிட்டார்கள். ஆக முஸ்லிம்கள் மட்டும்தான் அவர்களுக்கு ஓரளவுக்கு கை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தலித் வாக்காளர்களும் அவர்களிடத்திலே இருக்கிறார்களா இல்லையா என்கின்ற ஒரு கேள்வி எழுகின்றது. இந்த மாதிரியான ஒரு களச்சூழலில், ஒரு புறச்சூழலில் என்ன நடக்கப் போகிறது என்று நமக்கு தெரியவில்லை. அனிதா ராதாகிருஷ்ணன் போன்ற மிக முக்கியமானவர்கள் இதனை இப்படி சொல்லி இருப்பதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது என்று தெரியாது. ஆனால் உண்மையில் அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்வதற்கு பின்னால் ஒரு காரண காரியங்கள் இல்லாமல் இருக்காது என்பதை நாம் நன்கு யூகித்துத்தான் சொல்ல வேண்டும். அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்வதற்கு பின்னால் ஒரு காரண காரியங்கள் இல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் மிகுந்த குறைவு. ஒருவேளை 1997 காலகட்டங்களில் பண்டார பரதேசிகள், பிச்சைக்காரர்கள் என்றெல்லாம் அசிங்கமாக பாஜகவை விமர்சித்துவிட்ட கருணாநிதி அவர்கள் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் 98 முரசொலி மாறனுக்கு பதவி வேண்டி அங்கே தாவிவிட்டார்கள். அப்போது கேட்கப்பட்டது, திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற இடத்தில் மதச்சார்பின்மை இருக்கும், ஒரு பொது அஜெண்டா அடிப்படையில நாங்கள் சேர்ந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். அதே மாதிரி இன்னைக்கு ஸ்டாலின் மாறப்போகிறாரா? தெரியாது. ஸ்டாலின் தன்னை மாற்றப் போகிறாரா? அல்லது அரசாங்கத்திற்குள் நீண்ட நாள் விவகாரத்தில் இவனை அனுமதிக்காமல் மத்திய அரசாங்கத்தோடு சேர்ந்து, மத்திய அரசாங்கம் பிஜேபியோடு நாங்கள் கூட்டில்லை, காங்கிரஸோடு அதிமுகவோடு தான் கூட்டு என்று கதையை மாற்றப் போவதற்கும் வாய்ப்பு உண்டு. என்னால் அண்மையிலே பேட்டி கொடுத்த திரு டிடிவி தினகரன் ஐயா அவர்கள் ஒரு செய்தியை சொல்லியிருந்தார்கள். அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்கள் என்று சொன்னால், காலத்தின் கட்டாயம் இனி அதிமுக திமுக என்று சொல்லி கொண்டிருக்க முடியாது. ஆகவே களச்சூழல் மாறுகிறது, யதார்த்தம் மாறுகிறது, அதற்கேற்றவாறு கூட்டணிகளை அமைத்து முன்னேறுவது காலத்தின் ஓட்டம் என்று ஐயா திரு டிடிவி ஐயா அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அப்படி பார்க்கின்ற போது நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு பக்கம் திமுக, மற்றொரு பக்கம் அதிமுக. அதிமுக கதையை முடித்து விட்டது. கிட்டத்தட்ட அதிமுக கழுதை தேய்ந்து கட்டரும்பாயி கதையை முடித்து விட்டார்கள். இருந்த போதிலும் எஞ்சிய அந்த நிலையை அவர்கள் உருவாக்கி வைத்து கொண்டு தங்களுக்கு சமநிலையில் ஒரு திமுகவை ரகசிய திட்டத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டுடைய ஆட்சிக்கு குந்தகம் விளைவிப்பதை போன்று ஏதாவது நடத்துவதற்கு திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறதா என்றால் திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது. அதில் உண்மை எதுவும் மறுக்க முடியாது. ஆனால் அது என்னவென்றுதான் அறிய முடியவில்லை. அவர்கள் வெளியரங்கமாக பாஜகவுக்கு திமுக ஆதரவு கொடுக்க மாட்டார்கள், அது எங்களுக்கு தெரியும். ஆதரவு கொடுத்தால் உள்ளதும் போனது லொல்லக்கண்ணா என்று சொன்ன மாதிரி போய்விடும். எஞ்சிய இஸ்லாமியர்களின் வாக்குகள், எஞ்சிய கிறிஸ்தவர்கள், தலித்துகளின் வாக்குகளை தங்களுடைய அந்த 25% அது இருக்கு. இன்னைக்கு 25% விட்டாலும் அந்த வாக்குகள் இருக்கு. அந்த வாக்களை அவர்கள் இழந்து விட மாட்டார்கள். ஆனால் பாஜகவோடு பழனிசாமி அண்ட் கம்பெனி, ஏனால் ராஜேந்திர பாலாஜி மேலே இருக்கவன் எல்லாம் பார்த்து கொள்வான் என்று சொன்னவர் தான் மோடியை.
அதே மாதிரி திண்டுக்கல் சீனிவாசன் மேலே இருக்கவன் எல்லாம் பார்த்து கொள்வான் என்று சொன்னவர் தான். இதே ராஜேந்திர பாலாஜி இப்போது திமுக ஸ்டாலின் பார்த்து கொள்வார் என்று சொல்வதும், திருச்செந்தூர் தொகுதியினுடைய முன்னாள் அமைச்சர், கால்நடைத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்சி சிவா வரப்போகிறார் என்று சொன்னதும் பல சந்தேகங்களுக்கும் யூகங்களுக்கும் வழிவகுக்கிறது என்பதுதான் உண்மை. அடுத்தடுத்த செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.